வணக்கம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, அதனால நான் விஷயத்துக்கு வரேன். ஓட்டுக்கு துட்டு கொடுத்து பூத்து கூப்பிடுற மாதிரி போக போக ஆடியன்ஸுக்கு வந்து நம்மளே காசு கொடுத்து தியேட்டருக்கு கூப்பிடுற அளவுக்கு ஒரு நிலைமை வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சமீபத்திய ரிப்போர்ட்டுகள் எல்லாம் அப்படிதான் சொல்லுது. கேஆர் சார் மாதிரி பெரிய தலைவர்கள் எல்லாம் இப்படி பயமுறுத்திட்டே இருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து சினிமாவை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதனால சினிமா மட்டுமே தான் பண்ணி தீரணும். அதுக்கு ஒரே வழி நல்ல படம் எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து ஒரு நல்ல படமே எடுத்தா கூட அதை ப்ரமோஷன் வந்து எந்த விதமா பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. சமீபத்தில் குமுதத்தில் ஒரு குட்டி கதை ஒன்று வந்திருக்கு. ஒரு குதிரைக்கு கொஞ்சம் ஓட்டம் குறைஞ்சி போச்சு. அப்போ டாக்டர் வந்து பார்த்துட்டு அதுக்கு மருந்து மாத்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த 3 நாளைக்குள்ள இந்த குதிரை ஓடலைன்னா குதிரையை கொண்டுடுங்க, வேஸ்ட் அது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பக்கத்தில் வந்து ஒரு கருப்பு ஆடு ஒன்றுன்னு இருக்கு. அந்த கருப்பாட்டுக்கு என்னன்னா இந்த குதிரையை கொண்டாட போடாங்கன்னு ஒரு பயத்தில் டெய்லி போய் குதிரை கிட்ட போய் அதை சொல்லுமா, தயவுசெய்து ஏஞ்சி நல்லா ஓடு, இல்லாட்டி வந்து உன்னை கொண்டுடுவாங்க அப்படின்னு டெய்லி நிறைய ஊக்கம் கொடுத்து 3ஆவது நாள் அந்த குதிரை ஏஞ்சி நல்லா ஓடி இருக்கு. ஓடின உடனே அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே குதிரை ஓடிடுச்சு, அதனால உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன், நம்மகிட்ட ஒரு நல்ல கருப்பு ஆடு இருக்கு, அதை அடிச்சு பிரியாணி போட்டலாம் உங்களுக்கு, நீங்க வாங்க அப்படின்ட்டு. எதுக்காக சொல்லனா, ஒவ்வொரு ஓட்டத்துக்கு பின்னாடி குதிரைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு படத்தோட ஓட்டத்துக்கு பின்னாடி நிறைய பலியாடுகள், நல்ல பல உள்ளங்கள் வந்து நிச்சயமா இருக்கு. அப்படி ஒரு உள்ளமா நான் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். என்ன மாதிரி தான் இங்க இருக்க நிறைய பேரும் ஆசைப்பட்டு தான் இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு வர்றது. கூட்டணி அமைக்கிறதுல வந்து குழப்பமே இல்லாத ஒரே தலைவர் வந்து தனஞ்சயன் தான். சிங்கப்பூர் வரைக்கும் போறதில்ல, சீக்கிரமா முடிவு எடுத்துருவாரு. இயக்குனர் திரு ஜிவி பிரகாஷ், விஷால், லட்சுமி மேனன் இவங்கெல்லாம் சேர்ந்தா அந்த கூட்டணி வந்து சிறப்பா இருக்கும். ஆனா 40 சீட்டு நமக்குன்னு சொல்ல மாட்டார். ஏற்கனவே தியேட்டர் 40 சீட்டு தான் ஃபுல் ஆயிட்டு இருக்கு. அதனால தியேட்டர்ல இருக்க எல்லா சீட்டுமே ஃபுல் ஆகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த கதையை பத்தி நான் கேள்விப்பட்டேன். சில கதையை கேட்டா தூக்கமே வராது. ஆனா இந்த கதையில் நிறைய தூக்கம் வருது ஹீரோவுக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த கஜினி மாதிரியான ஒரு பெரிய மகப்பெற ஒரு ஹிட்டா இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கு கிட்ட நெருங்கும் போது அப்படி ஒரு தூக்கம் வருதுங்கிறது ரொம்ப அமேசிங்கான ஒரு தாட்டு. அதனால நிச்சயமா இந்த படம் வெற்றி அடையும். அப்புறம் இந்த படத்துல வந்து லட்சுமிகரமான குணம் படைத்த விஷால் அவர்களும் விசாலமான நெற்றி படைத்த லட்சுமி அவர்களும் சேர்ந்து நடிக்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் துக்ளக்ல வந்து சோவோட பதில்கள் பிடிக்கும், அரசு பதில்கள் பிடிக்கும், பாக்யராஜரோட பதில் பிடிக்கும். அதுக்கு அடுத்தபடி அப்ப லேட்டஸ்டா பிடிச்ச பதில் வந்து லட்சுமணனோட பதில். நீங்க விஷால காதலிக்கிறீங்களா? ஆனந்த விடல கேக்குறாங்க, நீங்க விஷால காதலிக்கிறீங்களா? இல்ல. விஷால் உங்களை காதலிக்கிறாரா? தெரியாது. இதை விட புத்திசாலித்தனமான பதில வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அப்புறம் ஈர்ப்பும் காதலும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். காதல் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. இப்போ நான்லாம் ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. இப்போ வெற்றிமாறனுடைய படம் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி, ஆமா, தனுஷோட சேர்ந்து ஒரு படம் நான் நடிச்சிட்டு இருக்கேன், வெற்றிமாறனுடைய படம். அந்த படத்துல அவரும் பாத்தீங்கன்னா விடிய கால 6 மணிக்கு தான் ஷூட்டிங் முடியுது. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் சாப்பிட்றதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. எல்லா இயக்குநர்களும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு காதலோட தான் படம் பண்ணிட்டு இருக்காங்க. காதல் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை சுவைக்கும். எனவே காதலோடு இந்த படத்தை வரவேற்போம். நன்றி, வணக்கம்.